பார்த்தா எனக்கு ஒரு பாக்கெட்டு பூ கிடைத்திக்கு இல்லைன்னு சொன்னீங்களே. உங்கள் கையில் நிறைய 4 பூவை பார்த்துட்டு ஒரு பாக்கெட்டு பூ வருமா? வராது. அப்படிம்பா அப்படி ஏதோ பெண்கள்னா மல்லினா ஆசை தான். அதுவும் செடி, அதாவது மார்க்கெட்டுக்கு போகாமல் தண்ணியில் போட்டு அலசாமல் மருந்து போட்டு ஒயிட் பண்ணாமல் அப்படியே செடியிலேருந்து பறித்து வச்சா அதுவும் ஓர் அழகுதான். இது சன்னமல்லி, முல்லை, ஒரு செடிக்கு ஒரே ஒரு பூ பூத்ததான். அந்த மாதிரி ஒரு பூ பூத்துருக்கு. ஆனாலும் என்ன தெரியுமா, நேத்திக்கு பூ நேற்று நிறைய பனி பெய்யும், ரொம்ப சுருங்கி போச்சு தானே. பனின்னு வந்தாவே பூ சின்னதாக போயிடுது. இதே இந்த பூவே வந்து நமக்கு ஏப்ரல் மேலனா எவ்வளோ பெருசு இருக்கும். 4 மொக்கு குண்டு மல்லிப்பூ. இது சொத்தப்பூ, ஆனாலும் வாசமாக இருக்கும். பட்டாம்பூச்சி ஓடையில் மட்டும் மீனை பிடிச்சேன்னு வச்சுக்க, நம்ம வீவர்ஸ்லாம் நல்லா ஜாலியாக பார்ப்பாங்க. ஆனால் மீன் கிடைக்க மாட்டேங்குது. பாம்பா? பாம்புனாலும் தான் பிடிக்கணும். எதுனாலும் நாம் என்ன பண்ணுறது, யூடியூப்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். மக்கள் புதுசாக பார்க்கணுன்னா பாம்பையும் தான் பிடிக்கணும், எல்லாம் தான் பிடிக்கணும். ஆனால் அந்த மீன் ஓடிடுது, என்ன பண்ணுறது? நேற்று பார்த்தேன், சின்னதாக ஒரு பாம்பு ஓடுனுச்சு. நாளைக்கே காலையிலேயே போடலாம். காலையில் தானே மயில் வருது. அன்னைக்கு மழை பெஞ்சப்போ மயில் உட்காந்துருந்தது, இப்போ வரல. சரி, இன்னைக்கு என்ன, இந்த நாளைக்கு சுவாதி நட்சத்திரமா, அதுக்கப்புறமா வந்து சனிக்கிழமை ஏகாதசி. ஏகாதசி முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை பிரதோஷம். திங்கக்கிழமையும் பிரதோஷமும் வர்றது சிறப்பு. நீ வந்து பெரிய பூ மட்டும் எடுத்துக்கிற, நான் தான் எல்லாம் சொத்த பூ பறிக்கிறேன். அப்புறம் பிரதோஷம் முடிஞ்சா அமாவாசை, அமாவாசை முடிஞ்சா ரதசப்தமி. ரதசப்தமிக்கு தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த 3:30 மணி ட்ரெயின் இல்லையா, 3:30 மணி ட்ரெயின் இல்லைன்னா காலையிலேயே 8:30 மணி, செவ்வாய்க்கிழமை காலையில் தான் 8:30 மணி ட்ரெயின் வரும். நான் அது போய் அங்கே சேர்றதுக்குள்ளே எல்லா ரதமும் பெருமாள் ரதமும் முடிஞ்சிடும். நைட்டில் ட்ரெயினில் கால் வைக்க முடியாது. பஸ்ஸில் போனால் விடிஞ்சிடும். 5:30 மணிக்குள்ள நம்ம அங்கே இருந்தோம்னா தான், அதாவது நைட்டே போய் இடம் பிடிச்சோம்னா தான் காலையில் சூரிய பிரபை வாகனத்தை பார்க்க முடியும். சூரிய பிரபை வாகனம் வரக்குள்ள எல்லா பக்கமும் அடைச்சிட்றானுங்கள்ல. போதும், மார்கழியில் போய் சொர்க்கவாசல் சொர்க்கவாசல்னு 4 எத்தனை பேர், 6 பேர் செத்தாங்களா? என்ன தெரியுமா, இந்த நமக்கு 12 மணிக்கு ட்ரெயின், அந்த 3:30 மணி ட்ரெயின் விட்டுட்டா, காலையில் 9:30 மணி ஏற்காடு எக்ஸ்பிரஸ் விட்டுட்டா, அப்புறமா எந்த ட்ரெயினும் இல்லை. சரி, நான் அந்த பக்கமாக போகிறேன். நேற்றை விட இன்றைக்கி பூ கம்மி தான். நேற்றாவது ஒரு இந்த செடியில் இருக்குது பூ பார்க்கலாம். பனி நைட்டு பனி ஊற்றவும், இதை காலையிலேயே பொறுக்குறாங்களே, காலையிலேயே பறிக்கிறாங்களேன்னு எவ்வளோ சின்னதாக இருக்கும், பச்சை காயாக இருக்கும். மணி 3:30 மணிக்கே இவ்வளோதான் காம்பு. அது கொண்டாந்து கொட்டிருப்பாங்க பாரு.